அனைவருக்கும் வணக்கம். இன்று மாங்கல்ய வரம் தரும் மாங்காடு காமாட்சி அம்மன் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒரு முறை மகேஸ்வரி மகேசனின் கண்களை விளையாட்டாக மூடினாள். மகேசனின் கண்களை அவள் மூடியதும் உலகமே இருண்டு போனது. எதிர்பாராத அந்த திடீர் இருட்டினால் உலக உயிர்கள் யாவும் பதறி அலறி கதறின. அபாயத்தை உணர்ந்து சட்டென்று கைகளை எடுத்தாள் அம்பிகை. மகேசனும் மகேஸ்வரியை சாபமிட்டார். எம்மை பிரிந்து நீ பூவுலகம் செல். அங்கே தலங்கள் தோறும் தவம் இரு. எங்கே உன் தவறுக்கான பிராயசித்தம் கிட்டுமோ அங்கே காட்சி தருகிறேன் நான் என்றார். எங்கெங்கோ தவம் இருந்தாள். விதவிதமாக விரதங்களை கடைபிடித்தாள். ஆனாலும் ஈசன் மனம் இறங்கவில்லை. கடைசியில் மாமரங்கள் நிறைந்த அந்த காட்டில் ஜெகன்மாதா மாதவம் இருக்கத் தொடங்கினாள். 5 புறம் இருந்து அனல் வீச நடுவே தவம் இருந்தாள். பஞ்சாட்சினி நடுவே ஒற்றைக்கால் ஊன்றி தவம் புரிந்தாள் பஞ்சாட்சரி. மகேஸ்வரியின் தவம் நாளுக்கு நாள் கடுமையாவதையும் அதனால் வெளிப்படும் தவத்தீயும் சேர்ந்து தகிப்பதையும் கண்டார் மகேசன். மனம் இளகினார். தேவி, உன் தவத்தால் மகிழ்ந்தேன். நீ உன் கடுமையான தவத்தை நிறுத்திவிட்டு கம்பா நதிக்கரைக்குச் செல். அங்கே மணல் லிங்கம் பிடித்து எம்மை வழிபடு. உன்னை அங்கே வந்து மனம் முடிப்பேன் நான். அதற்கு முதற்கட்டமாக நான் உனக்கு அணிவிக்க இருக்கும் தாலி சரடு உன் கையில் ஜபமாலையாக இருக்கட்டும் என்றார். மாங்காட்டில் தவம் இருந்த அம்பிகை காஞ்சிக்கு சென்று கம்பா நதிக்கரையில் தவம் இருந்து கைலைநாதன் கைகளால் தொங்கத் தொங்கத் தாலி கட்டிக்கொண்டு காமாட்சியாக அமர்ந்து விட்டாள். ஆனால் அவள் விட்டு சென்ற தீயால் மாங்காட்டில் வெப்பம் தகித்துக் கொண்டிருந்தது. அதனால் யாருமே அங்கே நெருங்கவில்லை. அந்த சமயத்தில் தேசம் முழுக்க தம் திருவடி பதித்து திவ்யமழை செய்து கொண்டிருந்த ஜகத்குருவான ஆதிசங்கரர் அந்த பகுதிக்கு வந்தார். தேவி தவம் செய்த புனிதமான அந்த தவம் எவரும் புக முடியாதபடி புழுதி படிந்து கிடப்பதை பார்த்தார். அன்னையே, என்ன இது உன் திருவிளையாட்டு என்றார். எல்லாம் உனக்காகத்தான் சங்கரா. பல தலங்களில் ஸ்ரீசக்கரம் ஸ்தாபித்த நீ இங்கே எனக்காக ஒரு சக்கரம் ஸ்தாபிக்க வேண்டும் என்றாள். வெப்பத்தை தணிக்கக்கூடிய அஷ்ட மூலிகைகளையும் பலவித மருந்துகளையும் சேர்த்து ஓர் அர்த்தமேருவை உருவாக்கினார். அம்பிகையின் திருவடிவம் ஒன்றை அமைத்து அதன் முன்னே அர்த்தமேருவை இருத்தினார். காமாட்சி 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 என்று சொல்லி வணங்கினார். அவ்வளவுதான். மாங்காடு குளிர்ந்து பூங்காடு ஆனது. தாலிவரம் கேட்டு இவள் சன்னதியில் தாலி சரடு வைத்து வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தைகள். இங்கே வந்து யார் என்ன வரம் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அவர்கள் மனம் குளிரும்படி அள்ளித்தருகிறாள் காமாட்சி. கா என்றால் கலைமகள், மா என்றால் அலைமகள், அச்சி என்றால் கண். மகாலட்சுமியையும் சரஸ்வதியையும் தனது விழிகளாக கொண்டவள் என்பதால்தான் காமாட்சி என்ற பெயரே அன்னைக்கு வந்தது என்கின்றன புராணங்கள். நீங்களும் மாங்காடு சென்று வணங்கி வாருங்கள். அப்போது உங்கள் வாழ்வில் செல்வம் சேரும், கல்வி சிறக்கும், மங்களங்கள் பெருகும். ஓம் சக்தி. நன்றி. வாழ்க வளமுடன்.